இதான் பார்த்தீங்கன்னா மெரினா மால். நல்லா இருக்கு. உங்கள் 4 பேர் ஃபோன்லேயும் ட்ராக் ட்விஸ்டர் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் சேனல் ஆர் இன்ஸ்டாகிராம் ஐடி ஆர் யூடியூப் சேனல் வந்து ட்ராக் ட்விஸ்டர் யாராவது ஃபாலோ பண்ணியிருக்கீங்களா பாருங்கள், செக் பண்ணுங்கள். மாலுக்குள்ளே யாரா பின்னாடி ஹார்ன் அடிக்குதுன்னு பார்த்தா நம்ம ட்ரெயின் வண்டி. அண்ட் ஃபேமே ஸோ பார்த்தீங்கன்னா ஈவினிங் சொன்ன மாதிரியே சென்னையில் தான் ஸ்டே பண்ணிட்டேன். ஸோ ஸ்டே பண்ணிவிட்டு வெளியே போகாமல் இருந்தால் எப்படி, அதான் பார்த்தீங்கன்னா பெங்களூரில் மால் போனோம்ல, அதே மாதிரி சென்னையில் ஈசிஆரில் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு மால் ஒன்று இருக்கான். ஸோ நம்ம தம்பி தான் சொன்னார், அதனால் பார்த்தீங்கன்னா அங்கே தான் போயிட்டுருக்கோம். ஸோ ஃப்ரெண்டு ஒருத்தன் வரேன்னு இருக்கான், காலேஜ் மேட்டு. ஸோ அவனையும் போய்ட்டு பார்க்கணும். கோபுரில் பார்த்தீங்கன்னா பெருசாக சார்ஜ் இல்லை. ஸோ நான் வந்து போகிறது அந்த பக்கத்தில் போய்ட்டு ரீச் ஆகிட்டு எல்லாமே கவர் பண்ணுறேன், என்ன மால் போகிறோம் அப்படின்ட்டு. ஸோ முன்னாடியே சொல்லிடுறேன், பெரிய சர்ப்ரைஸ்லாம் கிடையாது. மெரினா மால் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பக்கத்தில் இருக்கான். ஸோ அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா போகிறோம். ஸோ இங்கே தான் பக்கத்தில் தான் இருக்குது, ஒரு 4 கிலோமீட்டர் சம்திங் தான் இருக்குது. ஸோ அப்படியே பொறுமையாக போவோம். இந்த டிராஃபிக்குங்க, இங்கே டிராஃபிக் வேறு, இவனுங்க வேறு எங்கே பார்த்தாலும் பொண்ணுங்களோட நிற்கும். இங்கே நமக்கு இங்கே வந்தால் எனக்கு அதுதாங்க பெரிய தலைவலியே. அதை ஏன்னா நீ பார்க்குறேன்னா ரோட்டில் நின்று நான் பார்க்க தானே செய்வேன். அதுக்கும் கமெண்ட் செக்ஷன் நீ ஏன் பார்க்குற அப்படிம்பாங்க. வேறு வழி இல்லையா, பார்த்துதுங்க பாரு. யோ போதுண்டா இப்போதான்டா ரோட்டில் நின்று நீங்கள் பாசம் மலர்கள்லாம் கொஞ்சம் அப்படியே விளையாடுவீங்க. அநியாயமாக இருக்குங்க இவங்க பண்ணுறதெல்லாம் பார்த்தா. இல்லை நான் இங்கே இப்போ நடக்கிற இன்சிடென்ட் சொல்லலை, நான் வந்ததுலேருந்து இந்த மாதிரி இன்சிடென்ட் நடக்குது, அதை தான் நான் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன், வேறு ஒன்றும் கிடையாது. அண்ட் ஓகே, நான் மால் போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஏன்னா ஃபஸ்ட் டைம் போகிறேன் இந்த மாலுக்கு, இதுக்கு முன்னாடி போகல. ஸோ போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம், பார்த்துக்கலாம். ஆண்டி இங்கேயுமா முடிச்சு விட்டீங்க போங்க. இங்கே எனக்கு பிடிச்சதே அப்பார்ட்மெண்ட்ஸ் தாங்க, எல்லாமே பெருசாக இருக்கும். அது ஈஸியாக சைடெலாம் சொல்லவே தேவையில்ல, எல்லாமே பெருசாக தான் இருக்கும். நல்லாயிருக்கு, சென்னையில் சுற்றுறது நல்லா இருக்குங்க. ஆனால் என்ன அந்த டிராஃபிக் தான் மெயினாக, அது பெரிய நலி. அதெல்லாம் கொஞ்ச நாள் இருந்து பழகிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் ஈஸியாகிடும். ஆனால் நினச்சி பார்த்தோன்னா நைட் ஸ்டே பண்ணுவேன்னு வந்தேன், பீச்சில் உட்காந்துருந்தேன், மைண்ட் அப்படியே மாறுனுச்சு. ஓகே, ஒரு ஸ்டேவை போடு, காலையில் போய்க்கலாம். ஏன்னா திண்டிவனத்தில் திரும்பி பார்த்திங்கன்னா ஒரு ஒர்க் இருக்குது. ஸோ அதை முடிச்சுட்டு போனோன்னா கரெக்டாக இருக்கும் நெக்ஸ்ட் டே. ஸோ அதனால தான் போயிட்டு இருக்கும்போது அந்த ஒரு பெரிய பில்டிங்ஸை பார்த்தேன், செம்மையாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. மேலே பாருங்களேன், ஏதோ ஒன்று இருக்குங்க மேலே, வீடு மாதிரியே கட்டியிருக்காங்க சம்திங் பார்க்குறதுக்கு. நண்பர் இங்கே நிற்கிறாப்புல, வாமாமே நல்லா இருக்கியா? அந்த வரேன். ஃபேமிலி தான் மாலு, நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு, நல்லா பயங்கர பெருசாக இருக்கே. ஓகே எடுப்போம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஐஃபோனில் கவர் பண்ணுவோம். இவ்வளோ சின்னதாக இடம் வச்சா எப்படிங்க நான் போகிறது? இங்கே பாருங்கள், டேர்னே ஆகாது வண்டி. நமக்கு பார்க்கிங் எங்கேன்னு தெரில, பரவாயில்ல 25 rupees வாங்குறாங்க போல் பார்க்கிங்க்கு. சேஃபாக நிற்குங்க சென்னையை பொறுத்தவரை. பாருங்கள் ஃபார்ச்சுனர் நிற்கிது பயங்கரமாக, பைக்குக்குன்னு தனியாக விட்டுருக்காங்க. டேய் எங்கடா எடுத்துகிட்டு போறீங்க? பாடுக்கு போயிட்டே இருக்காப்புல. ரைட்டு, நம்மளை கீழே கொண்டு போகிறாங்க போல். சறுக்கு விடுவோம் வாங்க. இங்கே பார்க் பண்ணிட்டு போவோம் மேலே நாளாடே ஃபேமே. ஸோ மால்குள்ளே வந்துட்டோங்க. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா மெரினா மால், நல்லா இருக்குது. டேரெக்டாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்துட்டோம், பார்க்கிங் பார்த்தீங்கன்னா கீழே இருக்குது. ஸோ பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக மேலே வந்துட்டோம். நல்லா பெருசாக தான் இருக்குது. என்னோடய மால் பேர் என்ன சென்னையில் பெருசு? ஃபீனிக்ஸ் மாலா?
ஃபீனிக்ஸ் மால் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் போனேன், பட் வீடியோஸ்லாம் எடுக்கல. நெக்ஸ்ட் டைம் நான் சென்னை வந்தேன்னா கண்டிப்பாக வீடியோ எடுக்கிறேன். இங்கே பாருங்கள், எல்லா மால்லையும் இந்த மாதிரி அழகான ஒரு விஷயத்த சென்டரில் வச்சுருவாங்க. நல்லா இருக்குல்ல பார்க்க. அந்த இப்போ தான் ஒரு ஹியூமனிட்டி பண்ணேன், ஃபோட்டோ எடுத்து கொடுத்தேன். ப்ரோ ஆக்சுவலாக நான் வந்து ஒரு யூடியூபர், ஓகேவா? வெயிட் பண்ணுங்க. இல்லை நான் அது ரெக்கார்ட் பண்ணல, பயப்படாதீங்க. உங்கள் 4 பேர் ஃபோன்லேயும் ட்ராக் ட்விஸ்டர் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் சேனல் ஆர் இன்ஸ்டாகிராம் ஐடி ஆர் யூடியூப் சேனல் வந்து ட்ராக் ட்விஸ்டர் யாராவது ஃபாலோ பண்ணியிருக்கீங்களா பாருங்கள், செக் பண்ணுங்கள். ட்ராக் ட்விஸ்டர் பார்ப்போம். நான் ஹெல்ப் பண்ணல, சின்ன ஒரு கேம் மாதிரி தான், ஜஸ்ட் ஃபாலோ பண்ணியிருக்கீங்களா பாருங்கள். யூடியூப் சேனல் உள்ள போய் பாருங்கள். பண்ணல, அவர் பண்ணுன்னு சொன்னீங்க. வேற ஒரு சேனலா? TRACK இப்போ பண்ணிட்டீங்களா? தேங்க்யூ ப்ரோ. TW ISTER அதான் மோஸ்ட்லி பண்ணியிருக்க மாட்டீங்க. அண்ட் யூடியூப்ல செக் பண்ணிக்கோங்க. அதே தான். ப்ரோ கண்டிப்பாக கண்டிப்பாக கண்டிப்பாக. உங்கள் நேம் ப்ரோ? அபிராகுலா. ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ, நைஸ் டு மீட் யூ. அண்ட் சென்னை வந்துட்டு 4 பசங்களை மீட் பண்ணேன். ஹாய் ப்ரோ. புரியல ப்ரோ? இல்லை நான் சும்மா ட்ராவலுக்காக வந்தேன், அன்எக்ஸ்பெக்டடாக ஸ்டே பண்ணியிருக்கேன். சரி ஓகே ப்ரோ, தேங்க்யூ. ப்ரோக்கு எவ்வளோ ஃபீலிங்ஸ் இருக்குது. இந்த ஃபோட்டோவில் வீடியோவில் வந்து அவர் ஃபேஸ் நல்லா இருக்கான்னு பார்க்கணுமா, அதுதான் ஒரு பெரிய ஃபீலிங்காக இருக்குது. ஸோ ப்ரோட்ட நான் காமிக்கிறேருங்க. அண்ட் மால் பார்த்தீங்கன்னா சுற்றி காமிக்கிறேங்க. மேலெல்லாம் போகலாம். இன்னும் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் வரல, வந்துட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு கீழேருந்து ஆரம்பிப்போம். ஃபேமிலி இந்த கடையிலேருந்து ஆரம்பிப்போம். எல்லாமே பயங்கர காஸ்ட்லி போல். பாருங்க, ரேமன் இருக்குது. அப்படியே வாங்க சுற்றி காமிக்கிறேன். மெரினா மால் எப்படி இருக்குது நீங்களும் பாருங்கள். ஆக்சுவலாக நான் பெங்களூர் எபிசோடில் வந்து போட்டிருந்தேன் மால் வீடியோஸ் எல்லாம். அதில் வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, மால்லாம் போனீங்கன்னா வீடியோ எடுத்து போடுங்க, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்ட்டு. அதான் சரி ஓகே இந்த மாலுக்கு வந்துட்டோம். ஏன்னா நான் என்னோடய ஹாப்பினஸை விட உங்களுக்கு கண்டென்ட் எடுத்து போடணும் அப்படிங்கிறதும் பார்த்தீங்கன்னா மெயினாக நான் ஃபோக்கஸ் பண்ணுறேன். ஸோ அதுக்காக தான். லெஃப்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பிராண்ட்ஸ் இருக்குது. அப்பா இங்கெல்லாம் வாங்கலாம், பட் பணக்காரனாக இருக்கணும், அந்த மாதிரி இருந்தால் தான் வாங்க முடியும். இந்த மேலேருந்து காமிச்சிடலாம். இங்கே பாருங்கள், செம்மையாக இருக்குல்ல ஐஃபோனில் பார்க்க. ஐஃபோன் வாங்கினது ஒர்த்துன்னு தோணுச்சுன்னா எனக்கு யூடியூப் வீடியோஸ்க்கு தாங்க நல்ல ஒர்த்தாக இருக்குது. நல்லாயிருக்கு. கரெக்ட் லைன் வாய்ஸ் பிலிப்பு ஏகப்பட்ட பிராண்ட்ஸ் இருக்குங்க இங்கே. அதாவது ஒரு மால்ல ஏகப்பட்ட பிராண்ட்ஸ் பார்க்கலாம் நீங்கள். மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரு. ஸோ இங்கே பாருங்கள், ஃபேஸ் வாஷ் அது இது நிறையா வச்சுருக்காங்க. ஃபேமிலி இதான் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ். பட் நாங்கள் இந்த வழியாக வரல, கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டோம். இந்த ஃப்ரெண்டு ஃபோன் அடிக்கிறான். ரைட்டு, நான் இருங்க பேசிட்டு வரேன் ஃபோனில். மாலுக்குள்ளே யாரா பின்னாடி ஹார்ன் அடிக்குதுன்னு பார்த்தா நம்ம ட்ரெயின் வண்டி பின்னாடி பாருங்கள். இங்கே வந்தீங்கன்னா இதில் பசங்களோட ஜாலியாக போகலாம், ஃபேமிலியாக வந்தீங்கன்னா. அங்கேயும் இருந்துச்சு, அங்கே வந்து வெளியே போச்சு, இது வந்து மாலுக்குள்ளேயே போகுது. நல்லா இருக்குல்ல? போ நம்ம மட்டும்தாங்க இங்கே எங்கே போனாலும் விலாக் எடுத்துக்கிட்டு ட்ராவல் கண்டென்ட்ஸ் எடுத்துக்கிட்டு இப்படி சுற்றிக்கிட்டு இருக்கோம் போல். வித்தியாசமாக இருக்குது. சரி ரைட்டு பண்ணுவோம். யாருக்காக? எல்லாம் உங்களுக்காக தானே. ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி விட்டிங்கன்னா கோடான கோடி நன்றிகள் வந்து சேரும். இங்கே பாருங்கள், இந்த சைடு ஷூ ஷாப் இருக்குது. அண்ட் இங்கே ரேபன் என்னடா கண்ணாடி. ஓகே, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரேட் அதிகம் தான். ஏன் மால்னு வந்துட்டாலே இவ்வளோ ரேட்டு காஸ்ட்லியான விஷயங்கள் மட்டும் வச்சுருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் கண்டிப்பாக வந்து யாருனாலும் வாங்கலாம். ஸோ நல்லா ஐடி கம்பெனியில் சேலரி வாங்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வாங்கலாம். எங்கேயுமே சாப்பிட்ற இடம் இருக்குது. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே சாப்பிட்லாம். அண்ட் சென்னை மோஸ்ட்லி இங்கே இந்த மாலுக்கு வந்திருப்பீங்களான்னு தெரியல, வந்திருந்தீங்கன்னா ஓகே. மாமே எப்படி இருக்க? இவன் பார்த்தீங்கன்னா என் காலேஜ் மேட். ஸோ சென்னையில் வந்து மீட் பண்ணுறோம். ரொம்ப நாள் ஆச்சு. அண்ட் ப்ரோ நீங்கள்? தஞ்சாவூரா? நீங்கள் ப்ரோ? தஞ்சாவூர் தானே? ஓகே. ஸோ இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சாப்பிட்ற ஏரியா. இங்கேயுமே ஃபுட்டு அதிகம் தான். மோஸ்ட்லி இங்கே மாலில் சுற்றி பார்க்கறதுக்கு வராங்களோ இல்லையே இங்கே சாப்பிட வருவாங்க. ஏன்னா உங்களுக்கே தெரியும், கீழே விட இங்கே பாருங்கள் எவ்வளோ க்ரௌட் இருக்குன்னு. மேலே ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு தான் ஆளுங்க இருக்காங்க. இங்கே ஏகப்பட்ட ஷாப் இருக்குங்க, தெரியுதா? எல்லா பிராண்ட்ஸ்லையுமே இங்கேயும் சாப்பாடுலாம் கிடைக்கும்.
ஸோ கீழே எந்த அளவு நீங்கள் பிரான்ச் பார்த்தீங்களோ அதே மாதிரி சாப்பிட்றதுக்கும் இங்கே அதிக பிரான்ச் இருக்கும். இந்த மால்னு உள்ளே வந்துட்டாலே எங்கேருந்து அந்த கடைகள்லாம் வைப்பாங்கன்னு தெரில. ஆனால் எல்லா பிரான்ச்லேயும் வச்சு பார்த்தீங்கன்னா ஹோட்டல்ஸ் எல்லாமே இருக்குது. பாருங்க மெக்டொனால்ட்ஸ் நான் சொன்னல மேலே தான் நிறையா இருக்காங்க க்ரௌடு. அது இங்கே மட்டும் கிடையாது, எந்த ஸ்டேட் போனாலும் சரி, எந்த டிஸ்ட்ரிக்ட் போனாலும் சரி. இங்கே பாருங்கள் மசாஜ் எல்லாத்தையுமே தனி ரேட் போல். ஓ சிரிச்சிங்க இருக்காப்புல. ஓ அந்தளவு இருக்கோ, பயங்கரமாக இருக்குமோ. சிரிக்கிறாப்புல தலைவர். இதுக்கு மேலே ஒரு ஃப்ளோர் இருக்கோ? அதுதான் லாஸ்ட் ஃப்ளோர். இங்கே கேமிங் இங்கே பாருங்கள் இதுக்குள்ளே இருக்குது கேம் பாயிண்ட். இல்லை எவ்வளோ அமௌண்ட் வரும்னு தெரில, நம்ம வாங்கலாம். வாங்கிட்டு யார்கிட்ட போய் கொடுக்குறது? ஸோ இங்கே பாருங்கள் இங்கே டாய்ஸ் எல்லாமே இருக்குது. போகலாங்க. நெக்ஸ்ட் டைம் சென்னை வந்தோன்னா ஃபீனிக்ஸ் மால் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். அது வந்து மாலுக்குனே தனியாக எபிசோட் போடுவோம். ஸோ கேம் பாயிண்ட்டுங்க இதெல்லாம். லெஃப்டில் செட்டு அது இதுன்னு அப்படியே லாஸ்ட் ஃப்ளோர் போவோம் கைஸ். மேலே போயிட்டு அதை உட்கார முடியுதா பார்ப்போம். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா இருக்குது. அந்த சைடு காமிச்சல, ஸோ இந்த சைடு இது வேறு. ஆனால் இங்கே வந்து சென்னை பொறுத்த வரைக்கும் மால் வந்துட்டிங்கன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணால் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. எல்லாமே சவுண்டாக இருக்குது. நம்மளால கண்டென்ட் கொடுத்துருவாரு போலையே. அங்கெல்லாம் வீடியோ எடுக்க உள்ள இந்த மாதிரி இடத்துலலாம். ஸோ இந்த மாதிரி பாருங்கள், இந்த எடுக்கிறது உள்ள நம்மளாவே காயின்ஸ் போட்டு நிறையா இருக்கேங்க. நம்மளாம் விளாட முடியாது, சின்ன குழந்தையா. அதை சின்ன வயசில் விளாண்டதுங்க. அதுக்கப்புறம் சின்ன வயசுலேயே பார்த்தீங்கன்னா பெருசாக விளாட்ல. அதான் லைஃப் சேஞ்சிங் மூவ்மெண்ட் இருப்பாங்களே, அப்படியே எல்லாம் மாறிக்கிட்டே வந்துடுச்சு. இங்கே பாருங்கள். ஸோ இங்கே தான் பார்த்தீங்கன்னா வாங்கணும் போல் அந்த கார்டு. இங்கே ப்ளே பண்ணோன்னா இங்கே தான் கார்டெலாம் கொடுப்பாங்க. எவ்வளோ என்னன்னு தெரியல. நிறையா இருக்கே பங்கு கேமிங்கு. பா இந்த இங்கே பாருங்கள் தெரியுதா என்னன்னு. ஸோ பார்த்தீங்கன்னா கண்ணில் போட்டுட்டு டிஸ்யூம் ப்ளே பண்ணலாம் ஜாலியாக. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா செகண்ட் ஃப்ளோரில் இருக்கும், தெரிகிறதா? ஆனால் வைடாங்கல்ல பார்க்க தான் அந்த மால் பார்க்கறது சூப்பராக இருக்குது. ஐயோ அங்கே பாருங்கள் பிக் டிவி எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். மேலே நல்லா பெருசாக இருக்குது. இப்போ தான் இவங்கள பார்க்குறேன். அவங்க என்ன நேபாளாக இருப்பாங்களோ? சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோங்க. ஸோ டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஏன்னா இங்கே வேறு எதுவும் பண்ணுறதுக்கு பெருசாக இல்லை. உட்காரலான்னு பார்த்தா ஹை காஸ்ட்டில் எல்லாமே இருக்கா, அதான் பஞ்சாயத்தே இங்கே. எனக்கு இந்த ஃப்ளவர் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. பாருங்களேன், ஜஸ்ட் நான் வந்து இது பண்ணுறேன். ஓ ஃப்ளிக்கர் ஆகுது, லைட் கம்மி பண்ணால் ஃப்ளிக்கர் ஆகுது. இப்போ கரெக்டாக இருக்குது பாருங்கள். ஐஃபோன் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்குதுங்க. ஓ ஃபாரினர் வராங்க பாருங்கள் மேலே. இனிமேல் தான் க்ரௌடே வரும் போல். டைம் பார்த்தீங்கன்னா டைம் என்ன 6:12 ஆச்சு. மேலே இருந்து கீழே வரைக்கும் வந்தோம். கண்டென்ட்டுக்காக ஒரே ஒரு விஷயத்தை தான் நான் வீடியோவில் காமிக்கிறேன். என்ன விஷயம்னா இந்த ஃப்ளவர் மட்டும்தான். இல்லை ராங் இன்ஃபர்மேஷன். இந்த ஃப்ளவர் மட்டும்தான். இங்கே பாருங்க ஃப்ரெஷ் ஆகி போச்சு. இவனை பார்த்துக்கோங்க. கண்டென்ட் தரங்கிற பேரில் என்னென்னமா பேசுகிறாங்க. அதே ரைட்ரா, முடிச்சு விட்டீங்க போங்க. இருங்க பாய். ரைட்டு, நான் ஆர்வமாக இருக்கணும் இல்லையோ, நம்ம பையன் ரொம்ப ஆர்வமாக இருக்கான். பார்ப்போம், கொஞ்சம் ஹைப் ஏற்றி விட்டா நம்ம என்ன வேணாலும் செய்வாப்புல. கண்டென்ட் கிடைக்குதான்னு பார்ப்போம் நம்ம ஆளை வச்சு. பார்த்து ஃபேமிலி இங்கே ஃபன்னான ஒரு விஷயம் நடந்துச்சு. பட் இப்போ நார்மல் ஆகிடுச்சு. அங்கே மேலே ஏறுறாங்களே, அதில் வரத்துக்கு பார்த்தீங்கன்னா பயந்துட்டு இருந்தாங்க. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். அது டிவி சேனல்ஸ் எல்லாம் பார்த்துருக்கேன், அது கண்டென்ட்டாக எடுத்துருப்பாங்க. பட் இன்றைக்கி நேரில் பார்க்குறேன்னா அதான் சரி உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்ட்டு. பட் பரவாயில்ல, தைரியமாக ஏறிட்டாங்க. அதில் அதுக்கு அவங்க கஷ்டப்பட்டது எவ்வளோங்கிறது எங்களுக்கு தான் தெரியும். பார்த்துட்டு இருந்தோம். இழுத்துட்டு வரதுக்குள்ளே போதும் ஆயிடுச்சுப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அந்த சைடு ஈவெண்ட் ஒன்று நடக்குதுங்க. ஃபுல்லாக தமிழ் பாட்டு ஓடிட்டு இருக்கா. அதான் அந்த சைடு போகல. இல்லைனா அந்த சைடு போய்ட்டு கண்டென்ட் எடுக்கலாம். அது காப்பிரைட் கிளைம் வந்துருமா, அதனால் பார்த்தீங்கன்னா அந்த சைடு போகல. பட் அப்படியே கொஞ்சம் நேரம் டைம் பார்த்தீங்கன்னா ஆயிடுச்சு. 7 o'clock கிட்ட ஆக போகுது. அப்படியே இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணலாங்க. அதான் சொன்னேன், சென்னை பொறுத்த வரைக்கும் எங்கே எப்படி திரும்பினாலுமே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு சூப்பர் இடம் இருக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னா மால்லேருந்து கிளம்பிட்டோம். அப்படியே பைக் எடுத்துகிட்டு இருட்டாக இருக்கும் வெளியே. ஸோ வீடியோ மட்டும் நான் என் பண்ணுறதுக்காக வீடியோ கேப்சர் பண்ணுறேன். ஓகேவா?
அவ்வளோதான். அப்படியே லிஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா கீழே இறங்க வேண்டியதான். மோஸ்ட்லி இங்கே எலவேட்டர் யூஸ் பண்ணி கீழே போனோம்னா டேரெக்டாக கீழே போக முடியாது. ஏன்னா கீழே அண்டர் ஃப்ளோரே 3rd தான் பார்த்தீங்கன்னா பைக் பார்க் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஸோ அதனால் மால் கண்டிப்பாக வாங்க. ஸோ மெரினா மால் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு சென்னையில். ஸோ வந்து சுற்றி பார்க்கறதுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. ஸோ அதனால் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க கைஸ். நான் கீழே போயிட்டு என் பண்ணிடுறேன் வீடியோவை. ஃபேமி ஸோ மேலே ஃபுல்லாக சுற்றிட்டோம். ஸோ ஐஃபோனில் பார்த்துருப்பீங்க. எக்ஸிட் ஸோ லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா மால் இருக்குங்க. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டோம். ஸோ மேலே ஏறும்போது நல்ல ஒரு வைப் இருந்துச்சு. ஸோ வீடியோ எடுக்கலாம் பார்த்தேன், கோப்ரோ டெட் ஆகிட்டாப்பில். முடிச்சு விட்டீங்க போங்க. இங்கே மட்டும் இல்லை, பெங்களூர்லேயும் இதே கதை தான். இந்த கோப்ரோ நம்பினார் கைவிடப்படார் அப்படிங்கிற மாதிரி கைவிட்டார். அதுக்கப்புறம் என்ன, எப்பயுமே இதே தொல்லை தான். தலைவரை வந்து சார்ஜ் போட்டு வச்சுக்கிட்டே இருக்கணும் எந்த நேரமும். நான் ஓகேங்க. ஸோ விளாக் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் உங்களுக்கு எடுத்து சரி ஓகே வந்துட்டோமே உங்களுக்கு ஒரு விளாக் எடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்காக தான், வேறு ஒன்றும் கிடையாது. ஜஸ்ட் எப்பயுமே சரி ஒரு கண்டென்ட்டாக பாருங்கள். ரியல் லைஃபும் கண்டென்ட்டுக்கும் ரொம்பவே டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஒரு விஷயம் நான் பார்க்குறத உங்களுக்கு தெரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ஒரு வீடியோ கண்டென்ட்டை எடுக்கிறேன். தப்பாக எது இருந்தாலும் மன்னிச்சுக்கோங்க. அது ஜஸ்ட் அ கண்டென்ட், நாட் அ ரியல் லைஃப். நான் யாரையுமே இன்ன வரைக்கும் தப்பாக ப்ரமோட் பண்ணது கிடையாது, விளாக்ஸ் பண்ணது கிடையாது, உங்களுக்கே தெரியும். ஸோ அதை நான் ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் ஏன் அந்த மாதிரி கண்டென்ட் போகிறேன்னு உங்களுக்கே தெரியும். எப்பயுமே பைக் ரிலேட்டடாக போயிட்டுருக்கு, அதனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கட்டுமே அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி விளாக்ஸும் நான் சேனலில் போடுறேன். பட் எனக்கு சப்போர்ட் கிடைக்கல, வியூவர்ஸும் நிறையா வரல. பட் இருந்தாலும் சரி ஓகே, வியூவர்ஸ் வரலனாலும் ஜஸ்ட் என்ன நம்பி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வீடியோஸ் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ அவங்களுக்காக நான் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக அந்த வீடியோஸ் போடலாம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். பார்ப்போம், ஏதாவது ஊருக்கு போனால் கண்டிப்பாக அந்த வீடியோஸ்லாம் நடுவில் வரும். ஏன்னா எப்பயுமே நான் வந்து பைக் ரிலேட்டடாக போட்டுகிட்டே இருக்க முடியாதுல்லங்க. ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு. சென்னை ஃபேம் யாரும் கோச்சிக்காதீங்க, நிறைய ஸ்டோரிஸ் அப்டேட் பண்ணேன். பட் யாருமே வரமாட்டேங்கிறீங்க. அது ஏன்னு தெரியல. என்னை பார்க்கறதுக்கு எது இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிங்கிறது எனக்கு புரிய மாட்டேங்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. அதான் தூரத்தில் இருக்கும்போது தான் அந்த அன்பு பாசம் எல்லாம் உண்மையாக இருக்கும்பாங்க, பக்கத்தில் வரும்போது இருக்காதும்பாங்க. அது உண்மை தான் போல். அதனால தான் நீங்கள் என்னை பார்க்க வராமல் இருக்கிறது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி ஓகே, இருந்தாலும் மனசு கஷ்டத்தோடு இந்த விளாக் நான் என் பண்ணிக்கிறேன். டாடா பை லவ் ஃபேம். நான் எது பண்ணாலும் உங்களுக்காக தான் பண்ணுறேங்கிறத தயவு செஞ்சு மனசில் வச்சுக்கோங்க. நான் வீடியோ எடுக்காமலும் இருக்கலாம், பட் எதுக்காக, உங்களுக்காக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே வாங்க. ஓகே, எங்கே போனால் சேஃபாக போங்க. பை பை ஃபேமே, லவ் யூ.